Hey guys, welcome to this channel Side Hustle. கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 வருஷத்துல கொரோனானால உலகத்துல பலவிதமான மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்த்திருப்பீங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், என்ன வேணா எப்போ வேணா எப்படி வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடா பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ எதுவுமே இருக்கிறது கிடையாது. டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே அபரிவிதமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுவே ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நீங்கள் திங்க் பண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இப்போ அது பாசிபிளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய நிறுவனங்கள் வீட்டில் இருந்தே எல்லாருமே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரீலான்சிங்ல ஜாப் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போவே உங்களோட சைட் ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. I am the Blackie Jackie Taku Iti Patiko. So first of all, side hustle அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா, தட் இஸ் கால் 9 to 5 ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே சைட் பை சைடாக ஒரு செகண்ட் இன்கம் சோர்ஸுக்கான ஏதோ ஒரு ஸ்கில்லையோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கால் சைட் ஹஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக நான் சைட் ஹஸ்ல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட வேலை எப்போ எப்படி மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி வேணால் வளர்ச்சி அடையலாம், என்ன ஒரு ப்ராப்ளம் வேணால் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களோட சைட் ஹஸ்ல இப்போ நீங்கள் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு 10 வருஷத்தில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்க செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேரில் உங்களோட டைம் வெகுவாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒர்க் தப்பான இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த 8 மணி நேரத்துக்கான வேலை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் ஆஃபீஸில் செய்கிற வேலை அப்படிங்கிறது, அந்த 8 மணி நேரம் செய்கிற வேலை அப்படிங்கிறது 5 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கே தெரியாமல் தினசரி 8 மணி நேரம் அதை மாற்றி செஞ்சுக்கிட்டு 3 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை அப்படியே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 300 நாள் நீங்கள் வேலைக்கு போனாலும் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா 900 மணி நேரம் நீங்கள் ஒரு வருஷத்தில் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே ஒரு 20 வருஷமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் 2 வருஷத்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் 40 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் 4 வருஷம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலை அப்படிங்கிறது எப்போ வேணால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். சைட் பை சைடாக நீங்கள் அந்த சைட் ஹஸ்லுக்கு உண்டான உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கும் போது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சைட் ஹஸ்ல் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஒரு அபரிமிதமான ஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினசரி 1 மணி நேரம் அந்த ரைட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாக் ரன் பண்ணலாம். இல்லை என்னால் பிளாக்ல ரன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம். வேற ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்து அது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். மெயினாக தமிழெல்லாம் இப்போ அவ்வளோவா நிறைய பேர்லாம் கூப்பிடுறது கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கும் போது கண்டிப்பாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு செய்து. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணீங்கன்னா $15 $20 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலுக்கே நிறைய கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மீடியம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் போய் எழுத போறீங்க, ஒரு 6 மாதம் அதில் ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதில் ஒரு ரீச் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு சைடு இன்கம்மா உங்களுக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறத விட அதிகமாக அதில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு அசில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட்டிங் கற்றுக்கிட்டே 3 இன்கம் ஸ்ட்ரீம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டரா மாதிரி வேற யாராச்சும் எழுதி கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஓன் வெப்சைட் நீங்களே ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால அதுக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணி அதை ஒரு வீடியோ கண்டென்ட்டாக மாற்றி ஸோ அதை ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆஸ் வெல் அஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதை மற்றவங்க வாங்க வச்சு ஒரு செட் ஆஃப் கமிஷன் நீங்கள் வாங்கி போறீங்க. சிம்பிளாக இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக CJ.com இருந்துட்டு இருக்கு, ப்ளூ ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துலையுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி கூட உங்களோட முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணும்போது ஸோ அது மூலமாக யாராச்சும் அதை போய் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ரைட் பண்ணுற பிளாட்ஃபார்மில் அந்த லிங்கை நீங்கள் கொடுத்து ஏதோ ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் யூடியூப்ல அது சார்ந்த கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி ஸோ அந்த லிங்கை அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஸோ அது மூலமாக உங்களுக்கு யாராச்சும் வாங்கினாலும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ரைட்டிங்கை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்
ரைட்டராக மாறலாம், இல்லை வந்து ஒரு சொந்தமாக வந்து நீங்கள் பிளாக் ஏதாச்சும் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் வெல் அஸ் நீங்கள் அஃபிலியேட்டை பற்றி நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணி அது மூலமாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேயே வந்து 3 இன்கம் ஸ்ட்ரீமை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா நிறைய சைட் ஹசல்ஸ் இருக்குது தான் செய்து. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு நிறைய ஃப்ரீ கோர்சஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருக்கு. யூடியூப்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. நிறைய வந்து எக்கச்சக்கமான விஷயம் தேடுறீங்க இல்லையா, ரொம்ப நேரம் வந்து டிவியில் சும்மாவே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட சைட் ஹசல்ல இன்னைக்கு இறங்குனீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது அபரிமிதமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போவே அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண் முழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை வந்து இந்த சைட் ஹசல் சார்ந்த நிறைய வந்து கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.